நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 லேர்ன் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 அப்படிங்கிறது பாய்லர் அண்ட் ப்ரெஷர் வெசல் கோடு சம்மந்தப்பட்ட ஸ்டாண்டர்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னாலே நிறைய ஃபீல்டு எந்த ஃபீல்டுக்கு நான் வேலைக்கு போகிறது, நிறைய ஃபீல்டு இருக்கே அப்படின்னு நிறைய பசங்க கேட்குறாங்க. அதுக்கான ஒரே பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய ஃபீல்டு இருக்கும். அதாவது மோட்டார் பண்ணுற ஏரியா, பம்பு, வால்வு, ஃபவுண்ட்ரி, ஃபோர்ஜிங், ஃபேப்ரிகேஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இதில் பாய்லர் அண்ட் ப்ரெஷர் வெசல் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி, அதாவது வால்வு, பம்பு, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாய்லர் அண்ட் ப்ரெஷர் வெசல் காம்பனண்ட்னு சொல்லுவோம். இந்த இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு முன்னாடி சில கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். இதில் ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லர் அண்ட் ப்ரெஷர் வெசல் கோடு. அதை எப்படி டிசைன் பண்ணுறது, ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, டெஸ்டிங் பண்ணுறது, சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 அப்படிங்கிறது பாய்லர் அண்ட் ப்ரெஷர் வெசல் கோடுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி லேர்னிங் இதுதான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்டுக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள்.